ஹாய் காய்ஸ்! இன்னையிலேருந்து நம்ம ஒரு புது கொரியன் ட்ராமா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஃபன், ரொமான்டிக் பயங்கரமான ட்ராமா. ஸோ ஆன்கோயிங் புது ட்ராமா. ஸோ அதனால் நம்ம இப்போதைக்கு கரண்ட்டாக ஒரு 6 எபிசோட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னையோட சேர்த்து. ஸோ வர வர வாரத்தில் வந்துட்டு 2 எபிசோட ரிலீஸ் பண்ணுவாங்க. மொத்தமாகவே 12 எபிசோட் தான். சரி கொஞ்சம் லேட்டாக போகலான்னு நினச்சேன். பரவாயில்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம இந்த ட்ராமா கூட வந்து கண்டினியூ ஆகட்டும். ஃபிலிப்பினோ ட்ராமா கூட அப்படி சொல்லிட்டு தான் கண்டினியூ பண்ணுறோம். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். ஸோ கமெண்ட்ஸில் வந்துட்டு எப்படி இருக்குது ட்ராமா அப்படின்றதையும் நீங்கள் கொஞ்சம் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் போடும்போது ஓகே நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி வியூஸ் எனக்கு தெரியும். ஸோ லைக் கமெண்ட் பண்ணி ஹைப் கொடுக்கவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தர் ரொம்ப வந்துட்டு லைக் அவரோட வியூ, அந்த அப்பார்ட்மெண்ட் வியூலாம் ரசிச்சுட்டு அப்படியே ரொம்ப கூலாக கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் வராரு. பரபரப்பே இல்லை, ரொம்ப கூலாக தான் வர்றாரு அந்த மனுஷன். ஆஃபீஸ்க்கு அப்போ வந்து வேலை செய்கிற மாதிரி இல்லை, மேபி அவர் பெரிய பொசிஷனில் தான் இருக்கார் போல இருக்கு. ஸோ வந்து பார்த்தா வந்து ஆஃபீஸில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல பார்த்தா காசுன்றாங்க, இன்னொரு இடத்துல பார்த்தா வந்து கேம் விளையாடிட்டு இருக்கானுங்க, இன்னொரு இடத்துல பார்த்தா கேம்பிளிங் போயிட்டுருக்கு. அது மாதிரி எல்லாமே பிஸியாகவே போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டுட்டு, சரி நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருக்குது சார் அப்படி சொன்னதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதாவது ஒரு ஈவெண்ட் மாதிரி போயிட்டுருக்கு. ஒரு பொண்ணு வந்து பியானோ வாசிச்சிட்ருக்கா. ஸோ இவர் பேர் மிஸ்டர் பார்க். ஸோ இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவர் அந்த பொண்ணு வாசிக்கிறது கேட்டுட்டு இருக்கும்போது, சார் சாய் வந்துட்டான், வரட்டும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. இங்கே சாய்ன்ற கேரக்டர் வந்துட்டு தெரிச்சு ஓடி வந்துட்டுருப்பாரு. அவர் உள்ளே விட மாட்டாங்க. ஆனால் எப்படியோ தப்பிச்சு எப்படியோ ஓடி வந்து உள்ளே வந்து பார்த்தா பொண்ணை காணோம். என்னடா ஆச்சு, என் பொண்ணு வாசிச்சுட்டு இருந்தாலே அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது, நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க மிஸ்டர் சாய், உங்கள் பொண்ணோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு பாருங்க. எனக்கு உங்ககிட்ட கொடுக்க காசு இல்லை, நிஜமாக தான் சொல்கிறேன், நான் போய் சொல்லலை. நான் பார்த்துட்டேன்ப்பா உங்ககிட்ட என்ன காசு இருக்குன்னு, நீ வந்து உட்காந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு, சரி இந்தப்பா உன்னோட லைஃப் இன்சூரன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சைன் போடு. எதுக்கு? இதுக்கு மேலே நீ வாழ்ந்து என்ன பண்ண போற? அந்த காசு எனக்கு கொடுத்த என் கடனை தீரும்ல, சைன் போடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சைனை வாங்கிடுவாரு. அப்புறம் இந்தப்பா உன்னோட தாத்தாவோட தாத்தாவோட சொத்து ஒன்று இருக்கு போல இருக்கே, அதையுமே வந்து எனக்கு கொடுத்துரு. எது, அந்த சொத்து இருக்கா என்ன? ஆமாப்பா இருக்கு. தெரியாம போச்சா? பரவாயில்ல, நல்லதா போச்சு. இந்தா சைனை போட்டு கொடு. ஆனா அது ஒன்றாவது, அதை என் கடனை அடைக்கணும், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், கொடுத்தா நல்லது அப்படி சொல்லிட்டு அதையுமே வாங்கிடுவாரு. சரிப்பா தம்பி அவரை கொஞ்சம் கவனிச்சு அனுப்பு அப்படி சொல்லிட்டு இவர் கூட்டிட்டு போவாரா. ஏதோ கொடுக்க போறேன் எனக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு இவரு சந்தோஷமா பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்தா வந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றதுக்கு ஒரு கூப்பன் கொடுப்பாரு. அதை பார்த்து இவருக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். இங்க பாரியா, டைம் வேஸ்ட் பண்ணாத, வேற ஏதாவது வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு டோர் திறந்து விட்டா அவர் வாங்கின கடன்காரங்களாம் ஓடி வருவாங்க. அதனால இவர் தெரிச்சு ஓடிட்டு இருப்பாரு. சார் சூப்பர் சார், நீங்கள் அவரோட தாத்தாவோட தாத்தாவோட லேண்டெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சுது? இங்கே பாருப்பா, நம்ம ஒரு விஷயத்தில் இறங்குறோன்னா அதை நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், அதுதான் நம்மளோட முக்கியமான விஷயம், புரியுதா உனக்கு? ஸோ அடுத்த பார்ட்டி யாராவது கிளைண்ட் எல்லாம் பார்த்தனா அவன் என்னெல்லாம் பண்ணுவான், அவங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுதான் நம்ம வந்து அவனை உள்ளே சேர்த்துப்போம், புரியுதா? ஓகே சார் ஓகே சார், உங்ககிட்ட இருந்து கற்றுக்க நிறைய இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டுருப்பான். ஸோ இவனுங்க பேசிக்கலி என்ன பண்ணுறானுங்கன்னா, கேம்பிளிங்களுக்கு ஆளை வர வச்சு அவனுங்களை விளையாட விட்டு காசெல்லாம் போனதுக்கப்புறம் இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா அவனுங்களோட சொத்தெல்லாம் வந்து வளைச்சு போடுறது தான் நம்ம ஹீரோவோட ஒரே வேலை. அவர் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அதில் வேலை பார்க்குறாரா அதோட ஓனரா அவருன்றது தெரியல, போக போக தெரியும். இங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஏதோ வந்து அம்மாங்கெல்லாம் ஓடுற மாதிரி ரன்னிங் ரேஸ்லாம் ஓடிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் அந்த குதிரையிலேருந்து ஓடுறது, அப்புறம் வந்து பயங்கரமான ரன்னிங் ரேஸ்லாம் ஓடி கடைசியில் வின் பண்ணி ஹக் பண்ணுற மாதிரி போயிடுவா. அப்புறம் அந்த குழந்தைய போட்டு ஹக் பண்ணிருப்பா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம், நீங்கள் எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதுக்கு. எனக்கு பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறது எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தோணுச்சு, அதனால தான் நான் வின் பண்ணேன். அப்படிங்களா? ஸோ அதனால தான் நானும் 10% எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அப்படிங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி அடுத்த வாட்டி வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு இது மாதிரி கூப்பிட்றதா இருந்தால் உங்களுக்கு நான் 10% டிஸ்கவுண்ட் தரேன், மறக்காமல் கூப்பிடுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக மேம் அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போக, இங்கே ஃப்ரெண்டு வந்துட்டு மொச்சு மொச்சு பார்த்துட்ருப்பா. அப்புறம் வந்து ஏண்டி என்னாச்சு? ஏண்டி உனக்கு தெரியுதா தெரியலையா நீ என்ன பண்ற சொல்லிட்டு? உங்க அக்கா தங்க மாதிரி உனக்கு அவ்வளவு காசு செலவழிக்கிறா, எதுக்கு? நீ வந்து லாயர்னு சொன்னதுனால. இப்ப நீ வந்துட்டு எதுக்கு இந்த மாதிரி ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்காக போயிட்டு இருக்க? அந்த காசை வந்து என்ன பண்ண போற? எனக்கு இந்த வேலை வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு, பிளஸ் எனக்கு அந்த வேலையும் கிடைக்கல, அது வரைக்கும் ஒரு வேலை பார்ப்போன்னு சொல்லிட்டு தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம அது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதானே இப்ப அந்த குழந்தைக்கும் வந்து அவங்க அம்மாவா வந்து நடிச்சவ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா அப்படி சொல்லிட்டு ஒரு ஞாபகத்திலேயாவது நான் இருப்பேன், அதனாலதான்.
என்னமோ போ! இந்த மாரி நடிக்கிறதெல்லாம் எனக்கு சரிப்பட்டே வரல." அப்படின்ற மாரி இவ பேசிட்டு இருப்பா. அப்புறம் இங்க வந்து வீட்டுக்கு போம்போது பொலம்பிட்டே போயிட்டுருப்பா. "ஹா என்ன பண்றது? என்னோட நிலைமை மட்டும் இப்படி இருக்கு. நான் என்ன வேணும்னேவா பண்றேன்? எல்லாம் இப்படி அமைஞ்சிருது." அப்படின்னு போயிட்டு இருக்கும்போதே அவங்க அக்கா வந்துருவாங்க. பின்னாடி வந்தவங்க, "என்ன சொன்ன?" ஒண்ணும் இல்லையே" அப்படி சொல்லிட்டு இப்படி வீட்டுக்கு போயிட்டுருப்பா. அங்க போயிட்டு வந்துட்டு பயந்துட்டே இருப்பா. அக்காவுக்கு கேட்டுச்சா என்னன்னு தெரியலையே! இல்ல அவ வந்து கேட்காமலே பேசுறாளா? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்க. அப்புறம் அவங்க அக்கா வேற மொறச்சுட்டு வந்துட்டுருப்பாங்க. "ஏன்டி என்ன ஆச்சு? ஏதோ உண்மைதான் தெரிஞ்சுச்சான்னு" யோசிச்சுட்டு இருப்பா. "ஆமாண்டி, எவ்வளோ தைரியம் இருந்தா நீ வந்து என்னோட ட்ரெஸ் எடுத்துட்டு போட்டு போவ?" "ஹ அதுவா? அதுல என்ன இருக்கு? அதுல என்ன இருக்கா? பாரு எப்படி இருக்கு பாரு நீ. சம்மந்தமே இல்லாம ட்ரெஸ் போட்டுருக்க. இந்த ட்ரெஸ் வந்து உனக்கு ஓவர் சைஸா இருக்கு. உனக்கு அது கூட தெரியல?" "அக்கா இதெல்லாம் ஃபேஷன் இப்போ." "என்ன ஃபேஷன்? கேவலமா இருக்கு இதெல்லாம். மரியாதையா வந்துட்டு ட்ரெஸ் வேற ஏதாவது வாங்கு. இந்தா" அப்படி சொல்லிட்டு எடுத்து வைப்பாங்க. பார்த்தா காஸ்ட்லியான பிராண்ட்லேருந்து அக்கா ட்ரெஸ் வாங்கி குடுத்துருப்பாங்க. அத பார்த்துட்டு, "அக்கா இந்த ட்ரெஸ் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கே." "ஆமாண்டி பிராண்டட் தானே அப்படித்தானே இருக்கும்." "ஆமா நீ லாயர்ல. நீ வந்து இந்த மாரி கேவலமான ட்ரெஸ்லாம் போடக்கூடாது. நீ வந்துட்டு எப்பவுமே பிராண்டடான ட்ரெஸ் தான் போடணும். புரியுதா உனக்கு?" சரி நீ என்னமோ சொல்ற அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் சரி நாளைக்கு நீ அந்த ஆஃபீஸ் போறல்ல?" "ம் போறேன், போறேன்." அப்படி சொல்லிட்டு அக்காக்கு விருப்பமே இல்லாம ஒரு இடத்துல போயிட்டு வேலை பார்க்குற மாரி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம பார்க்க காமிச்சா, அவரோட கஸ்டமர் எல்லாம் அதாவது ஃப்யூச்சர் கஸ்டமர்ஸ். ஸோ மோஸ்ட்லி பார்க் வந்து எப்படிப்பட்ட கஸ்டமர் எடுக்குறாருன்னா, இந்த ரிட்டயர்ட் ஸ்டேஜ்ல இருப்பாங்க இல்லைங்களா? ரிட்டயர்மென்ட் ஆவறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கள தான் வந்து தேடி தேடி எடுக்குறாரு. ஏன்னா, அவங்களுக்கு வந்து கடைசி காலத்துல நெறைய காசு குடுப்பாங்க இல்லையா? அது மொத்தமா ஆட்டை போடுறதுக்காக இந்த மாரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதே மாரி இப்போ ரிட்டயர் ஆவறதுக்காக இருக்கிற ஒரு 4 பேர வந்துட்டு ட்ரெக்கிங் மாரி கூட்டு போயிருக்காரு. ஸோ அவங்களோட மொத்த பேக்கையும் இவரு தான் கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அப்படியே வந்து எல்லாருக்கும் சாப்பாடுலாம் வைப்பாங்களா? "இது என்ன நீ தான் செஞ்ச?" "ஆமாமா சார். நான் தான் செஞ்சேன்." அப்படி சொல்லுவாரு. ஆனா பார்த்தா வந்து பின்னாடி இவரோட அசிஸ்டன்ட் தான் வந்து வாங்கியிருப்பா. கஷ்டப்பட்டு லைன்ல நின்னு வாங்கியிருப்பா. பார்க்க பத்தி என்ன நினைக்கிற நீ? இன்னைக்கு இப்ப சாப்பாடு தானே சொல்ற. அன்னைக்கு கான்சர்ட் டிக்கெட் நான் கேட்டிருந்தேன். கிடைக்கவே இல்ல யாருக்குமே. பையன் எப்படி வாங்கிட்டாங்க?" அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா அவரோட இன்னொரு அசிஸ்டன்ட் வந்துட்டு அந்த மொத்த கம்ப்யூட்டர் ரூம்லயுமே வந்துட்டு டிக்கெட் எப்படியாவது கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வெப்சைட்லயும் போய் 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 பார்த்து அப்படியே ஃபைனலா வந்துட்டு டிக்கெட் வந்து கிளிக் ஆயிருக்கும். அது என்ன நீங்க சொல்றது? அன்னைக்கு நான் என் ஒய்ஃப்க்காக ஒரு பேக் கேட்டிருந்தேன். அது லிமிடெட் எடிஷன்ல வேற சொன்னாங்க. யாருக்கும் கிடைக்காது அப்படிலாம் சொன்னாங்க. நான் தம்பிகிட்ட கேட்டேன். தம்பி உடனே அரேஞ்ச் பண்ணி குடுத்துட்டாரு. அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் அவரோட இன்னொரு அசிஸ்டன்ட் வந்துட்டு குளிர்லயும், மழையிலயும் கஷ்டப்பட்டு அந்த கடைக்கு வெளிய ரோடு ரோடா நாயோட மோசமா திரிஞ்சு கஷ்டப்பட்டு வாங்குனதெல்லாம் காமிப்பாங்க. ஸோ இந்த மாரி தான் அவர் வந்து கஸ்டமர்ஸ வந்துட்டு பிடிச்சிட்டு இருக்காரு. "அதெல்லாம் வந்து ஒண்ணும் இல்ல சார்" அப்படி சொல்லிட்டு இங்க தர்மம்லாம் பேசிட்டு இருக்க, "ஹா இந்த இடம் செம்மையா இருக்கு. பார்க்கும்போது வியூ நல்லாருக்கு. சிகரெட் அடிக்கக்கூடாதுன்னு நெனச்சேன். ஆனா எப்படி இந்த வியூவுக்காக அடிக்காம இருக்க முடியும்?" அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் சிகரெட் எடுத்து வாயில வைக்க, "ஏய் லைட்டர் இருக்காப்பா?" "அச்சோ! லைட்டர் மறந்துட்டேனே" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. இவர்கிட்ட எல்லாரும் கேட்க, இவர்கிட்ட லைட்டர் இருக்காதா? அதனால, லைட்டர் தானே, இப்போ வரேன்" அப்படி சொல்லிட்டு பாப்பாரு. அந்த மலை ஃபுல்லா கீழ இறங்கி போனா தான் கீழ கடை இருக்கு. ஸோ, அதனால கஷ்டப்பட்டு ஓடிட்டுருப்பாரு. ஒரு பாட்டி தாத்தா வந்துட்டு டென்னிஸ் விளையாடிட்டு இருப்பாங்களா, அப்புறம் வந்துட்டு இவரு தான் நிப்பாரு. "ஓ! யார்ப்பா நீ? ஓ! இவரோட பையனா நீ? பாக்க உங்க அப்பா மாரி ஹேண்ட்ஸமா இருக்கப்பா." அப்படியா? உங்களுக்கு வந்து லைட்டா கொஞ்சம் கண்ல ப்ராப்ளம்னு நெனைக்கிறேன். பாருங்க, அவர விட நான் ஹேண்ட்ஸமா இருக்கேன்." அப்படி சொல்லி 2 பேரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. "டேய் தகப்பா மருந்தெல்லாம் ஒழுங்கா எடுக்கிறியா இல்லையா நீ? என்னது எவ்வளோ மரியாதை இல்லாம நீ இப்படி பேசுவ நீ என்ன? சரி சொல்லு நீ மருந்து ஏன் எடுக்கறதில்ல?" "இங்க பாரு மகனே, நம்மளுக்கு மருந்தெல்லாம் தேவையில்ல. மலையிலேருந்து வர தண்ணிய குடிச்சாலே போதும். நம்ம 100 வருஷம் நல்லா இருப்போம். இங்க பாரு தேவையில்லாம பேசாத" சொல்லிட்டு அந்த தண்ணிய தள்ளி விட்டுருவாரா. "இவ்ளோ தைரியம் இருந்தா நீ அப்படியே அடிப்பேன். டேய் நான் உன்ன விட வயசு அதிகமானவன்டா. ரிட்டயர் ஆனவன். என்னைய போட்டு அடிப்பியா நீ? இங்க பாருப்பா நான் உன்ன அடிக்கலாம் இல்ல. நான் சொல்றது ஏன் நீ கேட்க மாட்ற? ஏன் மருந்து எடுக்க மாட்ற? சரி விடு. அதெல்லாம் அப்புறம் பேசு. எதுக்குடா நீ வந்து இப்படி உருப்படாம சுத்திட்டு இருக்க? நம்ம ஊர்ல கேம்பிளிங் வந்து தடை பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது. இன்னும் நீ வந்து அது பின்னாடி சுத்திட்டு இருக்க. அதுவும் இல்லாம 3 உருப்படாத பசங்கள கூட வேற வச்சிருக்க. ஆளாளுக்கு ஒரு ஒரு வேலைய பார்த்துட்டு போ மாட்டீங்களாடா? உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம்லாம் இல்லையா?" "ட்ரீமா? அப்படின்னா என்னது?" "என்ன பொறுத்தவரைக்கும் காசு சம்பாரிக்கணும். அவ்வளதான். இப்ப நான் அது பண்ணிட்டு இருக்கேனா, அது போதும் எனக்கு. இங்க பாரு தேவையில்லாம பண்ணி உருப்படாம போயிடாதடா மகனே" அப்படி சொல்லிட்டு இவரும் திருத்த பாப்பாரு. ஆனா பையன் திருந்துற மாரி இல்ல. "அதெல்லாம் முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன்" அப்படி சொல்லிட்டு அடிச்சு பேசிட்டு இருப்பாங்க அப்பாவும் பையனும். அப்புறம் இந்த கேம்பிளிங் விளையாடுற இடத்துல வந்துட்டு ஒருத்தருக்கு சண்டையா போயிடுமா. ஸோ, அதனால "யார் இவன்? எதுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, "சார் அவரு நம்மளோட விவிஐபி கஸ்டமர்." "அவ்வளோ பெரிய கஸ்டமரா அவன்?" "ஆமா, ஆமா சார். லைட்டா இப்போ கொஞ்சம் காசு பிரச்சனை அதான்." "சரி, சரி விட்டு பிடிக்கலாம், விட்டு பிடிக்கலாம் அவன்கிட்ட. அவன் என்ன வேணா இருக்கட்டும். நம்ம அவன விளையாட விடு, விளையாட விடு. அப்புறம் பார்த்துக்கலாம். கூப்பிடு அவன." அப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்க கூப்பிடுவாங்க. "ஆ மிஸ்டர் பார்க்." நல்ல வேளை எனக்கு ஓனர் தெரியும். அதனால இந்த சில்லற பசங்க கூடலாம் சமாளிக்கிறதுக்கு ஈஸியா இருந்துச்சு. "நீங்களே கேளுங்க." அது அவங்க பண்ணதுக்கு நான் உங்கள மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க வழக்கம் போல விளையாடுங்க சார்."
ரொம்ப நன்றிப்பா, நன்றிப்பா" அப்படி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுவாரு. இவன் ஏதோ பின்னாடி பிளான் பண்ணிட்டுருப்பான். அவரோட சொத்தெல்லாம் வந்துட்டு ஆட்டைய போடுறதுக்கு. இங்க நம்ம ஹீரோனோட அக்கா வந்துட்டு ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லைங்களா? அங்க வந்து பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஸோ செக்ரட்டரி ஒருத்தரால மட்டும் தனியா எல்லாத்தையும் பண்ண முடியாது. ஸோ செக்ரட்டரி கீழ வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் மாரி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அங்க வேலை பார்க்கிறது தான் நம்ம ஹீரோனோட அக்கா. ஸோ அங்க வந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா, அப்போ அங்க இருக்கிற ஒரு ஹெட் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. அவங்களும் அந்த ஹெட் வந்துட்டு அவங்க தங்கச்சி பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் தான் அப்பயே சொன்னேன்ல சார், என் தங்கச்சி வந்துட்டு பெரிய இடத்துல இருக்கா. அதாம்மா புரியுது. அதான் சொல்லிட்டு இருக்கேன். உன் தங்கச்சி பெரிய இடத்துல இருக்கா. ஆனா நீ இல்லல்ல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே, ஒரு லேடி வந்துட்டு, "என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? எப்படி நீங்க வந்துட்டு 300 மில்லியன் எனக்கு தெரியாம செலவு பண்ணலாம்?" "ஏம்மா என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா?" "ஆமா. எப்படி நீங்க 300 மில்லியன் நாங்க இந்த அபார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறவங்க. எங்களுக்கு தெரியாம நீங்க எப்படி செலவு பண்ணலாம்? உங்களுக்கு யாரு பெர்மிஷன் குடுத்தது? செலவு பண்றதுக்கு?" மேடம் அது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம் மேம். அதுக்காக அந்த காசு செலவு பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால தான் செலவு பண்ணோம். ஆனா நீ எப்படி என்ன கேட்காம செலவு பண்ணலாம்? நானும் இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆள் தானே! என்ன எதுக்கு கேட்கல நீங்க? நான் தான் காசு குடுக்குறேன் மெயின்டனன்ஸ்க்கு மாசம் மாசம். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்படி சொல்லிட்டு ஒரு லேடி கத்திட்டு இருக்க. ஆனா அந்த லேடி சமாதானப்படுத்த முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. அப்போ வந்துட்டு அந்த அபார்ட்மெண்டோட செக்ரட்டரி வந்தவரு, சார் சார் நீங்களா? ஆமா. சரி எனக்கு கொஞ்சம் கிஃப்ட்லாம் கிடைச்சது. அத குடுக்க தான் வந்தேன்." "ஓ! அப்படிங்களா சார். தேங்க் யூ, தேங்க் யூ. சார் காஃபி வேணுமா?" "இல்ல, இல்ல அதெல்லாம் வேண்டாம்." அண்ட் மேம் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இன்னைக்கு. அப்படி சொல்லிட்டு அவரு போயிடுவாரு. கேட்டீங்களா? கேட்டீங்களா நீங்க? அவரு என்ன அழகா இருக்கேன்னு சொல்லிட்டாரு. ஸோ செக்ரட்டரி வந்து இப்படி பேசி தான் அவரோட டெனன்ட்ல வந்து சைலண்ட் பண்றாரு போல இருக்கு. அப்புறம் இங்கலாம் வந்து பெரிய பெரிய ஆள்லாம் இருப்பாங்க. அதாவது இந்த அபார்ட்மெண்ட்ட சேர்ந்த பெரிய பெரிய ஆளுங்க. யார் நெக்ஸ்ட் பிரசிடென்ட் ஆக்குறது அப்படின்ற மாரி இங்க பேச்சு போயிட்டுருக்கும். எல்லாரும் ஒரே மெம்பர்ஸ் குரூப்ப சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்க எல்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்களா, அப்போ ஒரு மேஜர் மாரி ஒருத்தர் வந்தவரு, "சரி என்னையும் இதுல சேர்த்துக்கோங்க" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் நான் உங்கள சேர்த்துக்க முடியாது. உங்கள சேர்த்துக்கணும்னா நீங்க வந்து 10 பில்லியன் குடுங்க. அப்பதான் சேர்த்துக்க முடியும்" அப்படின்னு சொல்லிடுவாங்க. இத கேட்டு அவரு கொஞ்சம் இன்சல்ட்டா ஃபீல் பண்ணுவாரு. "எப்புட்றா என்ன நீங்க வந்து சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்வீங்க? நான் உங்கள பண்றேன்டா வேல" அப்படி சொல்லிட்டு அவரு கடுப்புல வந்து அவரோட இன்னொருத்தர்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இவரு ஞாபகம் இருக்குங்களா? இவரு வந்துட்டு நம்ப ஹீரோ கூட ட்ரெக்கிங் போயிருப்பாரு. ஸோ அவரு வந்து ஓகே, ஓகே உங்களுக்கு 10 பில்லியன் தானே வேணும். எனக்கு ஒரு ஆள் தெரியும். அவன வச்சு நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ அதனால வந்து இவரு நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பாரா, ஹீரோ வந்து சீரியஸா புரிஞ்சுக்காம, "என்ன சார் ஃபன் பண்றீங்களா? 10 பில்லியன் என்கிட்ட போய் கேட்கிறீங்க?" அப்படின்ற மாரி கேட்டுட்டு இருப்பாரு. "ஏன் 10 பில்லியன் உங்கனால இப்போ ஏற்பாடு பண்ண முடியுதா? நான் சீரியஸா தான் கேட்டுட்டு இருக்கேன்." இல்ல சார் என்னோட வாழ்க்கையே வந்துட்டு நான் ஃபுல் காசு சேர்த்து வச்சா கூட அவ்ளோ காசு என்கிட்ட இல்ல சார்." அப்படி சொன்னதுக்கப்புறம் இவருக்கு கடுப்பாயிடும். "நாளைக்கு உன்ன பார்த்துக்கிறேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கோவமா போயிருப்பாரு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸ்க்கு வரும்போது அங்க ரெய்டுலாம் நடந்துட்டு இருக்கும். பிளஸ் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஹீரோ கீழ 3 பேர் வேல பார்ப்பானுங்க. அந்த 3 பேருமே வந்துட்டு போய் கேஸ்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கடைசில நம்ம ஹீரோவோட அப்பாவையுமே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கடைசில அந்த டேமின் அவர் தான் வந்து கொஞ்சம் மெயின் வில்லன் மாரி இந்த ஸ்டோரில. ஸோ அவரு கால்லே போய் விழுந்துருவாரு. "சார் என்கிட்ட இவ்வளோ தான் சார் காசு இருக்கு. எப்படியாவது என் டீம விட்டுருங்க சார். எங்க அப்பாவ விட்டுருங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுவாரு. அத பார்த்துட்டு அவரு, "சரி நான் உனக்கு 3 மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ எனக்கு 10 பில்லியன் ஏற்பாடு பண்ணி குடுக்குற. குடுத்து தான் ஆவணும். புரியுதா?" அப்படி சொல்லி அனுப்பியிருப்பாரு. ஸோ அப்புறம் வந்து இவரு என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு டீம்லாம் கூப்ட்டு, "இங்க பாருங்கப்பா, நம்பலாம் வந்துட்டு நீங்க எனக்கு கீழ வேல தான் பார்க்குறீங்க. ஒரே குடும்பமோ, இல்ல ஒரே ஃபேமிலியோ எதுவுமே கிடையாது நம்ப. ஸோ அதனால தயவு செஞ்சு என்ன விட்டு போயிடுங்க. நானே இந்த பிரச்சனைய பார்த்துக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் கொஞ்சம் கோவமா திட்டி அனுப்பியிருப்பாரு. எல்லாருமே சரிடா அப்படி சொல்லிட்டு வந்தாலும், அவங்களுக்குலாம் மனசே கேட்காது. அந்த மனுஷன் நம்மளுக்காக எவ்வளோ பண்ணியிருக்காரு. சின்ன வயசுலேருந்து எவ்வளோ பண்ணியிருக்காரு. நம்ம காசே இல்லாதப்போ அவரு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாரு. இப்ப நம்ம அவருக்கு காசு இல்லாதப்போ நம்ம எப்படி அவர விட்டுட்டு வர்றது? ரொம்ப தப்பு அப்படி சொல்லிட்டு, இவங்களும் வந்துட்டு அவரு கூட போய் திரும்பி நிப்பாங்க. ஆனா, அவரு வந்து இவங்கள ஏத்துக்கிற மாரி இல்ல. இவங்கள என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனாலும் அவரு வந்து கொஞ்சம் மனசு வந்து ஏத்துக்கிற மாரியே கிடையாது. அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்ப்பாரு. ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுல இருக்கும்போது, ஹீரோவோட அப்பா வந்து இந்த மாரி கேம்பிளிங்லாம் விளையாடியிருப்பாரு. அப்போ ஒரு ஆள் வந்துட்டு அந்த கேம்பிளிங் நடத்திட்டு இருப்பாரு இல்லைங்களா? அவரு வந்து ஹீரோட அப்பா கிட்டேருந்து காசுலாம் புடுங்கி அனுப்பியிருப்பாரு. ஸோ, அது கோவத்துல வந்து ஹீரோ வந்து அவங்க அப்பா போட்டு அடி அடின்னு அடிச்சிருப்பான். அப்புறம் அங்க கேம்பிளிங் இருந்த எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹீரோ தூக்கி வெளிய போட்டுருப்பாங்க. அந்த டைம் தான் இவரு வந்துட்டு நம்ம ஹீரோக்கு இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பாரு. இவரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, "இங்க பாரு உனக்கு நான் அப்பாவாலாம் இருக்க முடியாது. ஆனா உன்ன நான் பார்த்துப்பேன். எனக்கு கீழ நீ வந்து வேல பார்க்கணும். புரியுதா?" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் பாதை மாறி கேம்பிளிங் பக்கமா போய் ஃபுல்லாவே அவரோட லைஃப் வந்து அப்படியே முடிஞ்சு போச்சு. ஆனா இப்பவும் வந்துட்டு இவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் என்ன நினைப்பாருன்னா, "இல்லடா நீ வந்து இத விட்டு போயிடுறா. போதும். நான் பட்ட கஷ்டமே போதும். இதுக்கு மேல நீ கஷ்டப்படாத" அப்படின்ற மாரி தான் நினைப்பாரு. ஆனாலும் நம்ம ஹீரோ வந்து அத புரிஞ்சுக்க நிலைமையில இல்ல. இல்ல எனக்கு வந்து இப்போதைக்கு கண்டிப்பா காசு வேணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருப்பாரு.
அப்புறம் இங்க நம்ப பார்க்லாம் என்ன பண்ணுவாருன்னா, அவருக்கு காசு தர வேண்டிய ஆளுங்களா இருப்பாங்க இல்லைங்களா? அதாவது அவரு ஸ்பெண்ட் பண்ண காச ரிட்டர்ன் வாங்கணும் இல்லைங்களா? நெறைய பேர்கிட்ட. அவங்க கிட்டலாம் போயிட்டு வரிசையா ரிட்டர்ன் வாங்கி, அவங்க சொத்தெல்லாம் வந்து வாங்கிட்டு இருப்பாரு. அதாவது ரிட்டர்ன் குடுக்க வேண்டிய காசு தான். அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தாலும் இவங்களுக்கு தேவையா 10 பில்லியன் கிடைக்கவே இல்ல. என்னடா பண்றது? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நம்ம கல்யாணம் பண்ணுவோம். கல்யாணம் பண்ணா நெறைய மொய் காசு வரும். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணலாம் பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஊர்லலாம் வந்துட்டு இப்போ ஒரு மொய் காசு வைப்பாங்க இல்லைங்களா? இப்போ காது குத்தெல்லாம் வந்து வரிசையா எல்லாருக்கும் வச்சா, எல்லாருக்குமே வந்து மொய் காசு, சீரு அதெல்லாம் வைப்பாங்க. ஸோ அந்த மாரி வந்து இது மூலியமாவே சம்பாரிச்சிடலாம்டா அப்படின்னு முடிவு பண்ணி கல்யாணத்த வந்து ஏற்பாடு பண்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பேர் வந்து ஹாரி. நம்ம ஹாரின்னே கூப்பிட்டுக்கலாம். ஹாரி வந்துட்டு ரொம்ப சீரியஸா வந்து ஒர்க்லாம் பண்ணிட்டு இருப்பாளா, அதாவது பிடிக்காத வேலை தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஒரு பாட்டி வந்து அவ கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அது கேட்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால இவங்களுக்கு காசுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு நினைச்சு ஒரு சின்ன வேலை பார்த்து விட்டுருவா. அதை பார்த்துட்டு டீஎல் போட்டு கத்திட்டு கிடப்பாரு. நீ இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீ இது வந்துட்டு கேஸ் வந்து நீ பெரிய ஆளுக்கு தான் குடுக்கணும். இது நீ எப்படி முடிவு பண்ணுவ அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து இவளுக்கு கால் வருமா, இந்த மாரி அவ ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வரும். ஃப்ரெண்ட் என்ன சொல்வானா, "ஏய் இந்த மாரி வந்துட்டு உனக்கு ஒரு இடத்துல வேலை பார்க்கறதுக்கு வந்திருக்குடி. காசு நல்லா குடுக்குறாங்களாம்." அப்படி சொன்னதுக்கப்புறம் இவளும் அந்த இடத்துக்கு போவாளா. போய் பார்த்தா எல்லாரும் கேங்ஸ்டர் மாரி இருப்பானுங்க. என்னது எல்லாரும் கேங்ஸ்டர் மாரி இருக்கானுங்க. வரக்கூடாத இடத்துக்கு தான் வந்துட்டோமோ! அப்டின்ற மாரி வந்து பயந்துட்டே தான் போயிட்டுருப்பா. இங்க நம்ம பார்க்குக்கு வந்து மேக்கப்ல போயிட்டுருக்கோமா, மேக்கப்லாம் போட்டதுக்கப்புறம், கடவுளே! இவ்ளோ கஷ்டப்பட முடியாது என்னால. இதுக்கு மேல என்னால இறங்கி போய் காசுலாம் எடுக்க முடியாது அப்டின்னு சொல்லிட்டு பாப்பாரு. இங்க பாருங்க தலைவரே இதெல்லாம் நீங்க விட்டுட்டு போக்கூடாது. இதுக்கு மேல தான் நம்மளுக்கு வந்து முக்கியமான வேலை இருக்கு. ஒண்ணுமே இல்ல. சும்மா பொம்மை கல்யாணம் தானே. எல்லாரும் வேற வந்துட்டாங்க தலைவரே இப்டி பண்ணாதீங்க. பாருங்க நீங்க எவ்ளோ அழகா இருக்கீங்க இந்த கல்யாண கோலத்துல. நீங்க வேணா உங்கள பார்க்கலன்னு நெனைக்கிறேனுங்க. போதுடா இப்ப பேசாதீங்க. எனக்கு கடுப்பா வருதுடா. இந்த மாதிரி தான் காசு சம்பாரிக்க மாட்டேன் நானு. ஏன்டா இப்படி பண்றீங்க? அப்படின்ற மாரி இவரு வந்து பொலம்பிட்டு இருப்பாரு. அப்ப பின்னாடி வந்தவன் வேற, பாஸ் நம்ம கூப்பிட்ட எல்லா ரிட்டயர்ட் பெர்சனுமே வந்துட்டாங்க. பாருங்க இன்னைக்கு எவ்வளோ கல்ல கட்ட போகுது அப்படின்னு பேசிட்டு இருப்பான். இவரு கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கும். அதனால கேட்டுட்டு இருப்பாரு. தலையெழுத்து அப்படின்னு. சரி பொண்ணு வந்துட்டாளா? அப்படின்னு கேட்பாரு. இந்த பக்கம் பார்த்தா, என்னது இந்த கல்யாணத்துக்கு நான் தான் பிரைடு நடிக்க போறேனா? ஆனா நான் வந்து கூட்டத்துல இருக்க ஆள் நெனச்சு வந்தேங்க. இங்க பாருங்க உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட சொல்லலையாங்க? இப்போ லாஸ்ட் மினிட்ல நாங்க எங்கங்க போறது? நீங்க தாங்க பண்ணி ஆகணும். இல்ல பாருங்க மேடம், என்னால சத்தியமா முடியாது. இவனுங்கலாம் பாக்கறதுக்கு என்னமோ கேங்ஸ்டர் மாரி இருக்கானுங்க. தேவையில்லாத வம்பெல்லாம் என் தலையில வாரி நான் போட்டுக்க முடியாது பாருங்க. அப்படி சொல்லிட்டு அங்கருந்து போலான்னு பாப்பா. அப்ப கரெக்ட்டா நம்ம பார்க் வந்தவரு, ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. இங்க இரு எதுவுமே பேசாம 5,000,000 அப்படின்னுவாரு. உடனே அவளும், அப்ப டீல் அப்படி சொல்லிட்டு அங்கருந்து போயிடுவா. இங்க பாரும்மா, நான் உன்கிட்ட வந்து அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி தெரியுது. ஆனா கல்யாணம்னா வந்து இப்படிதான் ஆவணும். அப்படி சொல்லிட்டு கைய நீட்டுவாரு. கை பிடின்னு சொல்லிட்டு. இவளும் வந்துட்டு, எனக்கு புரியுது. நான்லாம் இதெல்லாம் நடிப்பேன் வந்தா நல்லாவே நடிப்பேன். அப்படி சொல்லிட்டு கைய எடுத்து பிடிப்பா. டைட்டா பிடிம்மா அப்படி சொன்னதுக்கப்புறம் இவரும் டைட்டா பிடிச்சிட்டு இருப்பா. அப்புறம் 2 பேரும் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. கல்யாண மேடை நோக்கி. அங்க வந்துட்டு ஒருத்தர் ஃபாதர் மாரி வந்து பேசுன்னு பேசிட்டே இருக்காரு. 5, 10 நிமிஷமா பேசுறாரு. அவருக்கு ஒரு ஓய்வே இல்ல. கல்யாண வாழ்க்கை இப்படி இருக்கணுமா, கல்யாணத்த நீங்க தான் அனுசரிச்சு போணும், அது போணும், இது போணும் சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருக்காரு. வந்தவங்க எல்லாருக்கும் தூக்கமா வருது. பொண்ணும் மாப்பிள்ளையுமே தூங்குறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க போல இருக்கு. அந்த மாரி போயிட்டுருக்கு. அப்ப அவரு வேற, "இங்க போயா மரியாதை போயிடு" அப்படி சொல்லிட்டு ஆக்ஷன் காமிக்க, அப்பதான் வந்து அவரு, "சரி நல்லா வாழுங்க" அப்படி சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிருவாங்க. அப்படியே வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுப்பாங்களா, குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோகிராஃபர் வேற, "ஏய் என்னப்பா பொண்ணு மாப்பிள்ளை கிஸ் பண்ணவே இல்ல. இது வந்து ஒரு தெய்வகுத்தமாயிடும். கிஸ் பண்ணுங்க" அப்படி சொல்லும்போது, எல்லாரும் வந்து கிஸ் பண்ணுங்க சொல்லிட்டு கத்திட்டு கிடப்பாங்க. இங்க இவளா முடியாது நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டுருப்பா. அப்ப அவரு 2,000,000 தரேன் ஒத்துக்கோ அப்படின்னுவாரு. உடனே அவளும் அப்படி அப்படி சொல்லிடுவா. ஸோ அதனால இவரும் வந்து கிஸ் பண்ணுவாரா, அப்படியே இவ வந்து இங்க வந்து வாயெல்லாம் கொப்பளிச்சு துப்பிட்டு கிடப்பா. ச்சே! என் வாழ்க்கையில என்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. பரவால்ல நெறைய காசு குடுக்குறான். அது வரைக்கும் ஓகே தான். அப்படி சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பா. சரி நீங்க காசு வந்து எனக்கு ஏதோ கம்மியா குடுத்த மாரி தெரியுதே. இல்லையே பேசின மாரி 5,000,000 தான் குடுத்துருக்கேன். 5,000,000 நான் கூட 2,000,000 சேர்த்து தரேன்னீங்க. இங்க பாரு நான் உன்ன கிஸ் பண்ணவே இல்ல. நான் வந்து என் கைய வச்சு தான் கிஸ் பண்ணேன். என்னைய ஏமாத்த பார்க்குறியா நீ? ஓ! அப்படியா? இந்த உலகத்துல நீங்க எல்லாமே வந்து அப்படியே ஒழுங்கா செய்ற ஆளா? இங்க பாருங்க இவ்ளோ பெரிய வெட்டிங்க வந்துட்டு ஃபேக்கா ரெடி பண்ணியிருக்கீங்க. இவ்ளோ பேர வந்துட்டு ஃபேக்கா கூப்பிட்டுருக்கீங்க. எனக்கு ஒரு 2,000,000 தர சொன்னா அது முடியாது உங்களுக்கு. இவ்ளோ செலவு பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஒரு 2,000,000 தர முடியாதா? இங்க பாரு பொண்ணே நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. எல்லாத்துக்கும் நீ ஓகே அப்படி சொன்னதுனால தான் வந்து எல்லாமே நடந்துச்சு. புரியுதா? நீ சொன்ன ஓகேனால தான் கடைசியில வந்து இந்த அளவுக்கு வந்துச்சு. அப்புறம் அது மறந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காத. என்னமோ போ. இந்த பாரு இனிமேல் வந்து என் மூஞ்சிலயே முழிக்காத. புரியுதா? உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமே கிடையாது. பின்னாடி வந்து வந்துராத. அப்படி சொல்லிட்டு அங்கருந்து போவா. அப்புறம் ரிட்டர்ன் வந்தவ, இங்க பாரு நான் வந்து லாயர் ஃபார்ம்ல ஒர்க் பண்றேன். அடுத்த வாட்டி என்கிட்ட இத வம்பு வழுச்ச கண்டிப்பா கேஸ் குடுத்துருவேன். அப்படி சொல்லிட்டு மிரட்டுற மாரி வேற பேச போவா. அதெல்லாம் கேட்டு எனக்கு சிரிப்பா தான் இருக்கும். சரி விடு பொண்ணு பின்னாடி போவாத. ஃபோக்கஸ் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவரே கண்ட்ரோல் பண்ணிட்டுருப்பாரு. இந்த எவ்வளோல காசு வந்திருக்கு? ஆ இப்போதைக்கு வந்துட்டு 6,5 மில்லியன் தான் வந்திருக்கு. ஓகே. சரி ஓகே.
இப்ப யார்கிட்ட இருந்து காசு நம்ம வாங்கல. இன்னும் அந்த ஆள்கிட்ட இருந்து மட்டும் தான் வாங்கல. அந்த பல்லி ஒருத்தன் இருப்பான் இல்லையா? நம்ம விவிபி கஸ்டமர் சொல்லிட்டு. அவன்கிட்ட இருந்து மட்டும் தான் காசு வாங்கல. சரி, சரி. அவன் எங்க இருக்கான்? போலீஸாலே கண்டுபிடிக்க முடியலையாம். ட்ராக் பண்றேன் அவன. அப்படி சொல்லிட்டு அவன எடுத்து போட்டு, அந்த ஆளு வந்து கஷ்டப்பட்டு கட்டி போட்டு தூக்கி போட்டுருவோம்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு இருப்பானுங்க. அவன வந்து கதறிட்டு இருப்பான். "டேய் விட்டுருங்கடா, விட்டுருங்கடா. என்கிட்ட காசு இல்லடா. காசு தான் சொல்லிட்டு கேம்பிளிங்ல மொத்தமா வாங்கிட்டீங்களே. இப்ப எதுக்குடா என்கிட்ட வந்து கேட்குறீங்க?" அப்படின்ற மாரி கதறிட்டு இருப்பான். ஆனாலும் இவரு வந்துட்டு, "ஏய் பார்க் நீ வந்துட்டியா? நீ வந்துட்டியா? தயவு செஞ்சு உங்க ஆளுங்கிட்ட சொல்லி என்ன காப்பாத்துப்பா." அதெல்லாம் முடியாது. இப்ப காசு எடுத்து வைக்கிறியா இல்லையா? "இங்க பாருப்பா என்கிட்ட சத்தியமா காசு இல்லப்பா" அப்படி சொல்லிட்டு புலம்பிட்டு இருப்பான். அப்புறம் வந்துட்டு, "அப்ப காசுலாம் தூக்கி போடுங்கயா அந்த ஆள" அப்படி சொல்லும்போது, தூக்கி போடுற மாரி போகும்போது, "நிறுத்துங்க, நிறுத்துங்க. அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல மொத்தம் எத்தன வீடு இருக்கும்? ஒரு 10,000 இருக்குமா?" "இல்ல 9,800 இருக்கும்." "அவ்வளோ வீடு இருக்குமான்னா ஒரு ஐடியா குடுக்குறேன்யா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கயா." "ஏன் அவன் டைம் வேஸ்ட் பண்றான், அவன தூக்கி போடுங்கடா." "இல்ல, இல்ல வெயிட் பண்ணு. என்னோட அந்த ஜாக்கெட்ல பாரு, அதோட நோட் புக் வச்சிருப்பேன் நான். அதுல எல்லா ஐடியாவும் எழுதியிருக்கேன்." அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அத எடுத்து பாப்பாங்க. "என்னய்யா இது?" அது என்னன்னா, என்னோட அபார்ட்மெண்ட் வந்து 1800 வீடு இருக்கும். அதிலயே வந்துட்டு நான் மொதல் 4 பில்லியன் வந்து மோசடி பண்ணியிருக்கேன். ஸோ, அப்போ வந்து கண்டிப்பா இந்த அபார்ட்மெண்ட்ல இவ்வளோ வீடு இருக்குன்னா, கண்டிப்பா உங்களால அது பண்ண முடியும்யா! அப்டி சொல்லிட்டு இருக்கும்போது, அவன் வந்துட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருப்பான். இதெல்லாம் நடக்கிற காரியமா? அப்டின்ற மாரி. ஆமாமா. அது நடக்கிற காரியம் தான் அப்டி சொல்லிட்டு அந்த ஆளு எப்டியோ தேத்திட்டு இருப்பான். ஸோ, அதனால இங்க இவனுங்களும் சரி நம்ம எதா பண்ணலாம் அப்டின்ற மாரி இங்க யோசிச்சுட்டு இருக்க, ஸோ நெக்ஸ்ட் திருட்டு வேலையில இறங்க போறாங்க. இந்த ட்ராமா பத்தி உங்களோட ஒப்பீனியன்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா, எனக்கும் இந்த ட்ராமா உங்களுக்கு ரீச் ஆயிருக்கா? இல்ல உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? இதுக்கு மேல வர எபிசோட்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம இந்த ட்ராமா பாருங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அது தென் ஸ்டே டியூன்.